தனுசு ராசி என்பர்கள் செப்டம்பர் மாதம் 2024 எவ்வாறாக அமைன்னு பார்க்கலாமா. அஷ்டமத்தில் மாதம் பிறக்கும்போது ஆயிலின் இடத்துல 8ஆம் இடத்துல சந்திரன், புதன் பாகிஸ்தானான்னு சொல்லக்கூடிய 9 சிம்மத்தில் ஃபஸ்ட் கிளாஸர். இப்போ குரு பகவான் மட்டும்தான் இப்போ அனுகூலம் இல்லாமல் இருக்கார். செவ்வாய் 7ஆம் வீட்டில் சாதகமான பலனை 5-12க்கு வேண்டியவர் செவ்வாய் தனுசு ராசிக்கு 7 உட்காந்துட்டுருக்கிறார் மாதம் முழுவதும். தனுசு ராசியை பொறுத்தவரை 6ல் இருக்கிற குரு பல விவகாரங்களை கொடுக்கும். தேவையில்லாத வம்பு விவாதங்கள், வாத விவாதங்கள், ரோகஸ்தானங்கள், சத்துருபாவங்கள் அதிகரிக்கும். இது பொதுவான விதி. இப்போ ஏதாவது தேவைன்னு கேட்குறாங்கல்ல, நான் வீடு கட்டலாமா, கட்டிகிட்டு இருக்க வீடு ஃபில்ஃபில் ஆகுமா, திரும்ப நான் பொண்ணுக்கு பையனுக்கு பார்த்துட்ருக்கேன், அது கரெக்டாக முடியுமா, நான் ஏற்கனவே கேஸ் ஆடிட்டுருக்கேன், அந்த கேஸ் ஜெயிக்குமா, இப்படிலாம் கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலம் இல்லை. ஏன் இல்லை? அவங்க இருக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள் அனுகூலத்தை கொடுக்காது. ஏன்னா விவகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 6ஆம் வீட்டில் இருக்குது. விவகாரங்கிறதே வழக்கு தான். எதில் வழக்கு? தொழிலில் வழக்கு. திரும்ப விவகாரங்கள் நம்ம 2 பேர் பையர் அண்ட் செல்லர் 2 பேருக்குமே வழக்கு, இதெல்லாம் கொடுக்கும். பட் புதுசாக செய்யக்கூடிய ஒரு உறவுகள், புதுசாக செய்யக்கூடிய ஒரு வேலைகள், அதற்கு வாய்ப்பு இல்லை. அது இந்த காலகட்டம் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக கொடுக்காது. அதுக்கு சான்சஸ் இல்லை. மனசுக்கு பிடித்தமான வேலையை இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். சரி, டன். அடுத்தது, கணவன் மனைவி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செரிமான சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லேருந்து நீங்கள் விடுபடணும், எந்த குறையும் இல்லை. பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது, அதை நீங்கள் கவனமாக கையாளுங்க. வணக்கம் நேர்களே, ஆதியந்தம் டிவி நேர்களுக்கு நெஞ்சார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2024 செப்டம்பர் மாதம் எவ்வாறாக 12 ராசிகளுக்கு அமைகிறதுன்னு முதல்ல பார்ப்போம். மாதம் ராசி பலன் அவர்களுடைய தேவைக்கு அவரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பலன்கள் வந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமா இருக்காது. ஆக அந்த சந்தோஷங்களுக்கு எவ்வாறு 12 ராசிகளுக்கு கிரக அமைப்புகள்லாம் அமையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவோடைய நோக்கம். ஆகவே ஆதியந்தம் டிவி நேயர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்து வரும் உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை சொல்லி இந்த மாதத்தின் விசேஷ தினங்களை முதலில் பார்ப்போம். 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அமாவாசை. அதற்கு அடுத்த 7/9/2024 சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இது வருடத்தில் ஒரு நாள் விநாயகர் பெருமானை நாம் முழுவதுமாக அன்றைய நாள் முழுவதும் விநாயகர் பெருமானை முழுமையாக நினைத்து அவரை வணங்கி அவருக்கான சிறப்பு பூஜைகள்லாம் செய்து விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டுகிறோம். அதனைத் தொடர்ந்து 15 செப்டம்பர் 2024 ஓணம் பண்டிகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். எனவே அன்றைய தினம் இந்த பண்டிகையை அனுசரிப்பவர்கள் அனைவரும் சிறப்பான முறையிலே அனுசரித்து அந்த ஓணத்தின் மகிமையை அறிந்து அதற்குரிய விழா கொண்டாடி அனைவரும் மகிழ்ச்சியுற அன்போடு வேண்டுகின்றோம். இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம். ஆவணி மாதம் 15 தேதிகள், புரட்டாசி மாதம் 15 தேதிகள் அடங்கியது தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது. இப்போ அந்த சூழலில் புரட்டாசி 14ஆம் தேதி முடிய நமக்கு 30 செப்டம்பர் 2024 முடிய இந்த கிரகங்களுடைய அமைப்புகள்லாம் எவ்வாறாக அமைகிறது. தனுசு ராசி என்பர்கள் செப்டம்பர் மாதம் 2024 எவ்வாறாக அமைன்னு பார்க்கலாமா. தனுசு ராசி என்பவர்களுக்கு பகவான் குரு 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. தனுசு ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி நல்ல நிலையில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டில் கேது பகவானும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாரு. 9 கூடிய பகவான் சூரியன் 9ஆம் வீட்லேயும் திரும்ப மாதத்தின் பிற்பகுதி 17ஆம் தேதியிலேருந்து 10ஆம் வீட்லேயும் வரப்போகிறாரு. அஷ்டமத்தில் மாதம் பிறக்கும்போது ஆயிலின் இடத்துல 8ஆம் இடத்துல சந்திரன், புதன் பாகிஸ்தானான்னு சொல்லக்கூடிய 9 சிம்மத்தில் ஃபஸ்ட் கிளாஸர். இப்போ குரு பகவான் மட்டும்தான் இப்போ அனுகூலம் இல்லாமல் இருக்கார். செவ்வாய் 7ஆம் வீட்டில் சாதகமான பலனை 5-12க்கு வேண்டியவர் செவ்வாய் தனுசு ராசிக்கு 7 உட்காந்துட்டுருக்கிறார் மாதம் முழுவதும். சரி, இதில் எப்படி இருக்கும்? தனுசு ராசியை பொறுத்தவரை 6ல் இருக்கிற குரு பல விவகாரங்களை கொடுக்கும்.
தேவையில்லாத வம்பு விவாதங்கள், வாத விவாதங்கள், ரோகஸ்தானங்கள், சத்துருபாவங்கள் அதிகரிக்கும். இது பொதுவான விதி. அப்போ தனுசு ராசிக்கு அதிபதி யார்? பகவான் குரு. அவர் எங்கே போய் உட்கார்றாரு? 6ல் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. இப்போ 6ல் இருக்கிற கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பார்வை, 6ல் இருக்கிறவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்த்துறாரு. 6ஆம் வீட்டுக்காரனையே பார்க்குறாரு. ஏன்னா சுக்கிரன் தான் அந்த ரிஷபத்துக்கு சொந்தக்காரர். அதில் உட்காந்துக்கிட்டு அந்த கிரகத்தையே பார்க்குறார். அப்போ எப்படி இருக்கும்? விவகாரங்கள் அதிகமாகும். அப்போ நம்ம செய்கிற செயல்பாடுகள் நம்ம வெற்றி தராது. அப்போ இப்போ செய்கிற செலவுகள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்காது. இந்த செலவினால் இருக்கக்கூடிய மதிப்புகள் கூடாது, செலவாக தான் இருக்கும். சரி, சனி 3ல் இருக்கிறாரு, பலவிதமான நன்மையை செய்வார். கண்டிப்பாக இது நாள் வரல 7.5 சனி முடிஞ்சு 2023க்கு அப்புறம் தான் உங்களுக்கு சனி நல்ல நிலையில் வந்திருக்காரு. அதுவரை 7.5 சனி 2015லேருந்து 2022 7.5 சனி. இந்த 7.5 சனி தாண்டி வரக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல பலனை தரும். பலவிதமான பராக்கிரமங்களை, வெற்றிகளை சனி பகவானால் தரணுங்கிறது யதார்த்தம். தந்திருக்கிறாரு. ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க முடியுமா? குரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் அவன் அனுகூலம் இல்லை. குறிப்பாக ஏப்ரல்லேருந்து குரு பகவான் ஏப்ரலுக்கு அப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதெல்லாம் ஒரு 4 மாதம் கடந்தாச்சு. எகைன் கம்மிங் 2025 ஏப்ரல் முடிய அங்கே தான் இருக்கார். அப்போ குரு மட்டுமே தான் உங்களுக்கு அனுகூலம் தராத கிரகமாக இருக்குது அப்படின்னா அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்ததுன்னா நல்ல பலனை தரும். ஆனால் பொதுவாக ஈவன் தான் நிறைய தனுசு ராசி என்பவர்கள் என்கிட்ட கன்சல்டேஷன் வர்றவங்க எல்லாமே அனுகூலமாக சொல்லலை. எங்களுக்கு அப்படி இல்லை, இப்படி இல்லை, பொருள் நெருக்கடி இருக்குது, வியாபார பெருக்கம் இல்லை, வியாபாரத்தில் சிக்கல் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய அன்பர்கள் சொல்கிறாங்க. அது சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்களுக்கான திசாபக்திகளாக இருக்குது ஒரு பக்கம். ஆனால் கடந்த 7.5 வருஷம் அவங்க அனுபவித்த அந்த காலகட்டத்துக்கான இப்போ தான் ரெக்கவரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரே நாளில் கஷ்டமும் வராது, ஒரே நாளில் சுகமும் வராது. ஒரு நாளில் பணக்காரன் ஆக முடியாது, ஒரு நாளில் கடனாலே ஆக முடியாது. பல நாள் அவன் கடன் வாங்கியிருப்பான், ஒரு நாள் கடன்காரன் தெரியும், பல நாள் அவன் பொருள் சேர்த்துருப்பான், ஒரு நாள் பணக்காரன் ஆகும். இதான் யதார்த்தம். பட் இந்த சூழலில் தான் இன்றைய சூழல் உங்களுக்கு இருக்குது. அப்போ எப்படி பெனிஃபிட்டபுளாக உங்களுக்கு எப்படி மாறும் செப்டம்பர் மாதம் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் இப்படியே தான் போகும், ஆஸ் யூஷுவல் தான் போகும். செப்டம்பர் மாதத்தில் பெரிய வளர்ச்சியை எதிர்நோக்கி இருக்க முடியாது. சரி, செவ்வாய் 7ல் இருக்கார் சார், அவர் பூர்வ புண்ணியஸ்தானாதே 5ஆம் வீட்டுக்காரனாச்சு, அவர் 7ல் இருக்கார், அவர் நல்ல பலன் தரமாட்டார். அவர் 4ஆம் பார்வையோ 10ஆம் வீடை பார்க்குறாரு. தனுசு ராசிக்கு 10ஆம் வீடுங்கிறது கன்னியாச்சு, கன்னியை பார்க்குறாரு. அது இல்லாமல் ராசியை பார்க்குறாரு. ராசியிலேன்னு சொல்லக்கூடிய 8ஆம் பார்வையாக தனக்காரகன்னு சொல்கிற 2ஆம் வீட்டை மகரத்தை பார்க்குறாரு. அருமையாக தருவார். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? முதல்ல தரலைங்கிறீங்க, இப்போ தருங்கிறீங்க. அதான் இப்போ குரு பகவானால் உங்களுக்கு அனுகூலம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அது கன்ஃபார்ம், அது நோ டவுட்ஸ். நான் சொல்ல அத்தனை ஜோசியம் சொல்லுவாங்க. சரி, இப்படியே அனுகூலம் இல்லைன்னு விட்டுடலாமா? அப்போ அந்த ராசிக்காரர்கள் கோடிக்கணக்கான மக்கள்களுக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னா, ஏனைய கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கு. சனி நல்லது பண்ணணும், நல்லது பண்ணியிருக்கிறாரு. வழக்கமாக எந்த விதமான செயலும் தடையாகாது சார். இப்போ ஏதாவது தேவைன்னு கேட்குறாங்கல்ல, நான் வீடு கட்டலாமா, கட்டிகிட்டு இருக்க வீடு ஃபில்ஃபில் ஆகுமா, திரும்ப நான் பொண்ணுக்கு பையனுக்கு பார்த்துட்ருக்கேன், அது கரெக்டாக முடியுமா, நான் ஏற்கனவே கேஸ் ஆடிட்டுருக்கேன், அந்த கேஸ் ஜெயிக்குமா, இப்படிலாம் கேட்குறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலம் இல்லை. ஏன் இல்லை? அவங்க இருக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள் அனுகூலத்தை கொடுக்காது. ஏன்னா விவகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 6ஆம் வீட்டில் இருக்குது. விவகாரங்கிறதே வழக்கு தான். எதில் வழக்கு? தொழிலில் வழக்கு. திரும்ப விவகாரங்கள் நம்ம 2 பேர் பையர் அண்ட் செல்லர் 2 பேருக்குமே வழக்கு, இதெல்லாம் கொடுக்கும். பட் நெசசிட்டி என்ன வேணும்? இந்த மாதத்தில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்? நான் தொழிலுக்கு தினம் போகிறேன், தினம் நல்ல வியாபாரம் நடக்கணும், அதுக்கான ப்ராஃபிட்டை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். தேவையான அளவுக்கு வியாபாரம் நடக்கும், தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் வரும். பட் நம்ம ஓவர் கம் பண்ணும்போது என்ன ஆகிடுன்னா, அதீதமான ஆசைகளுக்கான காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்காது. இதுதான் உண்மை. இதை நான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வழக்கமாக செய்கிற அன்றாட பணிகளுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, அன்றாட பணிகள் ஆஸ் யூஷுவல் கோயிங் ஆன். பட் புதுசாக செய்யக்கூடிய ஒரு உறவுகள், புதுசாக செய்யக்கூடிய ஒரு வேலைகள், அதற்கு வாய்ப்பு இல்லை. அது இந்த காலகட்டம் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக கொடுக்காது, அதுக்கு சான்சஸ் இல்லை. அதைத்தான் சொல்கிறோம். ஒரு ராசி பலன் என்ன உணர்த்துது அப்படின்னா, வழக்கமாக செய்கிற தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களையே உங்களுக்கு உணர்த்தி, அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் மனோநிலையை சரிப்படுத்தி, அந்த மனோநிலைக்கு தகுந்த மாதிரி இப்படித்தான் இருக்குங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இந்த மாத பலன், ராசி பலன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும், உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கணுங்கிறத நோக்கம். அதனால் இந்த இப்போ இதெல்லாம் சார் ஒன்றும் சனி கொடுப்பாருங்கிறீங்க, திரும்ப குரு இல்லைன்னு சொல்கிறாருங்கிறீங்க, அப்புறம் செவ்வாய் கொடுப்பாருங்கிறீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த தடையை கொடுக்கறது கண்டிப்பாக குருவாக இருக்கும்.
ஆனால் தடையை மீறி உங்களுக்கு ஏதாவது பொருளை கொடுக்கறது செவ்வாயாக இருக்கும். ஆனால் 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 100 ரூபா கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லது, 110 கொடுத்தா அதிர்ஷ்டம், 80 ரூபா கொடுத்தா நஷ்டம். இப்போ என்ன ஆகிடுது, 110 தராது, முடிவு பண்ணிடலாம். 100க்கு பங்கம் வராது. வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அது சஃபர் ஆகிறதுக்கு 80 மாறும். இதுதான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால் 110 வராது, கன்ஃபார்ம்டு. 100 வந்தால் சந்தோஷம், ஆனால் அதுக்கு திசாபுக்தி அனுகூலம் இருக்கணும். ஆனால் ராசி பலன் அடிப்படையில் 80 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 80 தான் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தீர்க்கமான ஒரு சொல்லாக உங்களுக்கு சொல்கிறோம். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிஃபிகேஷன். ஏன்னா ஒரு கிரகம் அனுகூலம் இல்லை, குரு பகவான் அனுகூலம் இல்லை, சனியால் கொடுக்க முடியல. ஏன்னா 3ஆம் இடத்துல தைரியத்தை தான் கொடுக்க முடியுது. செவ்வாய் 7ல் இருக்கிறாரு, நல்ல பார்வை இருக்குது. ஆனால் சுக்கிரன் நீச்சனாக இருக்கிறாரு. 6 கூடிய நீச்சனாக இருந்து 6 கூடியிலே பகவான் குரு இருந்து அவரை பார்க்கும் பொழுது விவகாரங்கள் தலையை தூக்கும். அதற்கு தகுந்த மாதிரியே முன்னேற்றங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு கிளாரிட்டி, உங்களுக்கு கரெக்டாக கிளாரிட்டி இருக்கணுங்கிறதுக்காக தெளிவாக சொல்கிறேன். இப்படித்தான் கிரகம். அதனால் இந்த கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் எப்படி இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். ஆஸ் யூஷுவல் கோயிங் ஆன், அப்படியே போகும். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. சரி, அது ஸ்டேஜை தாண்டி ஒரு இடத்துல நீங்கள் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, அல்லது நீங்கள் கேம்பஸ் செலக்ட் ஆவீங்க, கிடைக்கிற வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் வரும். மனசுக்கு பிடித்தமான வேலையை இல்லாத பட்சத்தில் கூட நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். சரி, டன். அடுத்தது, கணவன் மனைவி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மௌனம், யாரும் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. சரி, கல்யாண ஸ்டேஜ் தாண்டியாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை பாக்கியம் கொஞ்சம் காலதாமதமாகும். நெக்ஸ்ட் அடுத்தது, என் பையன் நல்லா வேலை பார்க்குறான், அவன் நல்லா பார்த்துப்பானாங்கிற பெற்றோர்கள் நல்லா பார்த்துக்கணுங்கிற குழந்தைகள். இது 2 பேருக்கு இருக்கக்கூடிய உறவுகளில் எப்படி இருக்கும்? இதுதான் நியாயமாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இதில் எங்கே சிக்கல் வந்தாலும் வாழ்க்கை பிரச்சனை வரும். சிக்கல் வராத அளவுக்கு நீங்கள் அதை பார்த்துங்க. சிக்கல் வந்தால் தவிர்க்கிறதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன். இது ஒரு பக்கம். ஆன்சைட்டில் இருக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கா? இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லை. அதனால் இருக்கக்கூடிய சில தடைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தென் அடுத்தது, நம்மளுடைய இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கோம், தொழிலில் இருக்கக்கூடிய விரிவாக்கத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை. தொழில் ஆஸ் யூஷுவல் அப்படியே போய் கோயிங் ஆன், ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது, நிறைய இன்றைக்கி வந்து உயர் அதிகாரிகள், அரசு பணியாளர்கள், அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கான சின்ன டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நோ அதர் வே. கலைத்துறையில் இருக்கிறவங்க எந்த விதமான இடையூறு இல்லாமல் பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாது. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டமிடல் வேணும். அதுதான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உடல் ரீதியாக ஏதாவது மன உளைச்சல் வருமா? கண்டிப்பாக உடல் ரீதியாக அப்டம் ப்ராப்ளம் வரும், பேக் பெயின் வரும், வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வரும். நாம் எப்போவுமே செரிமானத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து உங்களுக்கு உபாதைகள் இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். செரிமான சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லேருந்து நீங்கள் விடுபடணும். அதற்கு என்ன காரணம்? 4ஆம் வீட்டில் ராகு பகவானும், 4 கூடியவராக இருக்க 4 என்பது வைரஸ்தானம், 4ங்கிறதுக்கு ராகுவும், அதே சமயத்தில் அதுக்குரிய 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான சில அலர்ஜிகள் வரும். இதை நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கிட்டால் எல்லா விதமான சௌரியத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுறீங்க. அப்படிங்கிறதுல எந்த குறையும் இல்லை. பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. அதை நீங்கள் கவனமாக கையாளுங்க. பேங்க் பேலன்ஸு அப்படிங்கிறதுல வந்து நம்ம போய் தேவையான அளவுக்கு நம்மளால் அது அக்குமுலேட் ஆகாது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நீங்கள் மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஏதாவது முதலீடு பண்ணலாமா அப்படின்னா இப்போதைக்கு தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். தங்கத்தில் முதலீடு பண்ணும்பொழுது நாங்கள் விவகாரங்கள் வராத அளவுக்கு, கடன் வாங்காத அளவுக்கு பாருங்கள். அதுதான் ரொம்ப முன்னேற்றம். ரியல் எஸ்டேட் இப்போதைக்கு முன்னேற்றமான ரியல் எஸ்டேட் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறாரு. அதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். தேவையான அளவுக்கு முதலீடு பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லி, எந்த திசையை நோக்கி நீங்கள் வந்து பயணம் பண்ணணும் அப்படிங்கன்னா பெரும்பாலும் வடமேற்கு திசையை நோக்கி பிரயாணம் பண்ணணும். எந்த நிறத்தை அதிகமாக மஞ்சள், ஊதா, இது 2 பேருமே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். எந்த தெய்வத்தை நம்ம வந்து அதிகமாக இருக்கணும், தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் தட்சிணாமூர்த்தியும், அதுக்கடுத்தது முருகபெருமானையும் வழிபட வேண்டிய அவசியம், சிறப்பான ஒரு பலனையும். வாய்ப்பு இருக்கிறவங்க கனகபுஷ்பராகம் போய் படுத்தியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா மீண்டும் பயன்படுத்துங்க. இது ரொம்ப சிறப்பான பலனை. குரு பகவானுக்கு போகும்பொழுது மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க, ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படி சொல்லி, எந்த இலக்கத்தை நான் அதிகமாக வேணும் 3, 9 உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இலக்கமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஈவன்தோ செப்டம்பருங்கிறதே 9வது மாதம், 3ங்கிறது குருவோடைய இலக்கம். இதுங்க பெரிய பலத்தை தரும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.